பிரைஸ் தி லார்ட். ஸ்கைலார்க் பறவை ஒன்று காலையில் இரை தேடும் பழக்கத்தை வெறுத்தது. நன்றாக தூங்கிவிட்டு ஆற அமர இரை தேடுவதுதான் அதன் விருப்பம். பகல் அதிகமாகும் பொழுது புழுக்களை பிடிப்பது மிக கடினம். இந்நிலையில் ஒரு நாள் ஒரு வியாபாரி கொழுத்த ருசியான புழுக்கள் 2 ஸ்கைலார்க் தோகைகளுக்கு மட்டுமே என ஓலம் விட்டு வரும் ஒலியை சோம்பேறி ஸ்கைலார்க் காதிற்கு கேட்டது. கேவலம் 2 தோகை தானா? என்னிடம் எத்தனை தோகை இருக்கிறது என்று கூறி மிகவும் மகிழ்ந்து 2 தோகைகளை கொடுத்து புழுவை வாங்கி ருசித்தது. அடுத்த நாள் காலையில் நன்கு உறங்கி எழும்பிவிட்டு 2 தோகைகளை பிடுங்கி புழு விற்பவனிடம் கொடுத்தது. அடுத்த நாள் காலையில் நன்கு உறங்கி எழும்பி 2 தோகைகளை பிடுங்கி புழு விற்பவனிடம் கொடுத்து புழுவை வாங்கி புசித்த பிறகு மீண்டும் படுத்து கொண்டது. அடுத்த நாள் மறுபடியுமாக தன் தோகைகளில் 2ஐ பிடுங்கி புழுவை வாங்கி ருசித்தது. இப்படியாக அநேக நாள் தன் தோகைகளை கொடுத்து புழு வாங்கி புசித்தபடியால் அதனிடம் காணப்பட்ட எல்லா தோகைகளும் முடிந்து போனது. மேலும் புழுக்கள் வாங்க அதனிடம் தோகை ஏதும் இல்லை. கடைசியில் பறந்து சென்று இரை தேடுவதற்கு அதன் உடலில் பலம் இல்லாமல் உணவு இல்லாமல் இறந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் அந்த ஸ்கைலார்க்கின் தோகைக்கு ஒப்பானது. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரிவர உபயோகிக்காமல் உதாசீனப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை கவலைக்கிடமாக மாறும். இது கடினமான வேலை, இதை சிறிது நாட்களுக்கு பிறகு செய்வேன் என்று கூறுவது நன்மையை அல்ல, தீமையை கொண்டு வரும். இந்த நிலையில்லா உலகமானது மிகவும் விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற போதிலும் அநேகர் ஏனோ தானோ என சோம்பேறியாகவே வாழ்கின்றனர். பிரியமானவர்களே, வேதம் கூறுகிறது, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் சென்று சுறுசுறுப்பை கற்றுக்கொள் என்று. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று நித்திரையை இன்பமாக அனுபவிப்பவன் வறுமையடைவான். சோம்பேறி குளிருகிறதென்று உழமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலர்களாய் ஒழுங்கற்று திரிவதை வேதம் அனுமதிப்பதில்லை. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று வேதம் கூறுகிறது. சிறிய ஜந்துவான எறும்பு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். தேவ பிள்ளைகளாகிய நாம் சுறுசுறுப்பாயிருப்போம், நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். ஏனெனில் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. இன்றே செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.